लक्ष्मी सुमतमपाद सरोज युग्मे ब्रह्मेन्द्र रुद्रमणि वृंद शिरोभि वंदे श्रीमच्छटारीतिराज सुपूजिते शुद्धम मदीय हृदयन्द्रणमस्तु लग्नम मातांड सुमश्च पितांड सुमः भ्रातांड सुमश्च सखांड सुमः विद्यांड सुमः द्रविणंड सुमः स्वामिंड सुमः सकलंड सुमः हितोंड सुमः परतोंड सुमः यतो यतो वापि ततोंड सुमः सुमदेवं न परं न किंचित् तस्मात् सुमहं शरणं प्रपद्ये यो नित्यमच्युत पदाम्बुज युग्म रुक्म व्यामोहतस्ततिराणि तृणाय मेणे अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरि वेदान्ताचार्यवद्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षडगोपमुनीश्वरं श्रीरङ्गेश यतीन्दुना करुणया असोस्यादिति प्रेक्षितं ख्यातश्री नरसिंहकार्यमुनेत्पादाम्बुजैन्दिरं दान् दीक्षान्तिदयादिविश्वगुणैर्बान्धं बुधाग्रेशनं श्रीमद्रङ्गसदारिशे योनिपतिं श्रेयोनितिं संशय श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वरसडरिपुणास संयमीन्द्रेण दृष्टं न्यस्तात्मानन्दसुम्मे नरहरिषडजित् योगिने तत्प्रसादात् प्राज्ञश्रीरङ्गकार्यप्रभयतिपतेः प्राप्तलक्ष्मीदुसुम्मास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीररघुवीक्षटारिं श्रीरङ्गनाथषडकोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीदुसुम्मशरदित्करुणैकपात्रं श्रीरङ्गवीरपुराषडो बहृद्यं वेदान्तदेशीयतीन्द्रमहं प्रपद्ये संप्राप्त अध्यात्मशास्त्रं नरहरिषडजिद्रङ्गपूकारिजाभ्यां कारुण्याश्चेतुसुम्मे नृहरिषडरिपोः आत्मनिक्षेपधन्यं वेदान्ते वावदूगत्वमिषडजितारङ्गपूर्वेण सूक्तं वात्स्यन्नारायणार्यं परमदमनव्याख्याख्यातमीडे श्रीमद्रङ्गषटारि संयमिवराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघुद्वहाद्षडजित् पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवदं सदेशीयते कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीणशासनवसं नारायणं योगिनं श्रीमद्रङ्गषटारि योगिचरणनिस्तात्मरक्षापरं श्रीमद्रङ्गषटारि वीररघुराल्लब्धागमान्तद्वयम् ईर्ष्याडम्बविवर्जितं सुभगुणैर्बान्धं महद्वं स्वजं वन्दे वत्सविभूषणं बुधवरम् श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमणवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यदुदुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथे जयहरमाश्रयामः कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरं यस्य गोपि प्रकाशादिराविद्यं निदन्तमः वायुपरकालन् वायु கலிகண்ணி வாழி குறையலோர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனி வாழ்வையால் மந்திரங்கள் மங்கையர்கோன் துயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கிருகடி தீபமடங்கா நிடும்பிரவி நெஞ்சுக்கு நல்ல மௌதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சு கிழக்கியார் நகார பரதமயம் அஞ்சு கல்வின் புரி வரகாலன் பண்ணுவர்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்க புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயமனைத்தன் தங்கு மனம் நீ எனக்குத்தான் கல்லெடுத்து கண்மாறி காத்தாய் என்றும் தாமுருவும் கட்சி ஊரகத்தாய் என்றும் வில்லெடுத்து மெல்லிய தோல் தோய்ந்தாய் என்னும் வெக்காவில் துயிலமர்ந்த வேந்தே என்னும் மல்லரத்து மல்லரையன் நட்டாய் என்னும் மாகீண்ட கைதளத்தேன் மைந்தாவென்னும் சொல்லெடுத்து தங்களே சொல்லே என்ன துணை முறைமேல் துளிசோரச் சோர்கின்றாளே. பரகால நாயகியானவள் எம்பெருமானுடைய பிரிவினாலே தனக்கு சிஷ்யாக ஒரு கிளியை வளர்த்து அந்த கிளிக்கும் தன்னை போலவே ஆச்சாரியர்கள் எப்படி தன்னை போலவே சிஷ்யர்களை ஆக்கி பகவத் விஷயத்தில் ஈடுபட்டு அவன் திருவடிகளை சேர்ப்பித்து மகிழ்கிறாளோ அந்த மாதிரி இந்த கிளியை வளர்த்து வந்திருந்தால் அப்படிப்பட்ட கிளியை தனக்கு இப்போ துணையாக கொண்டு தன்னுடைய நிலையை அங்கு பரிமாறிக்கொள்கிறாள், பகவத் அனுபவத்தை பண்ணி கொண்டிருக்கிறாள். அதுல போன தரம் எண்ணாம சங்கீர்த்தனம் அப்படின்ற எண்ணாம சங்கீர்த்தனோ மகாபயாத்து விமுக்ஷமாப்னோதி அப்படின்ற ஸ்லோகத்துக்கு அர்த்தம். அதாவது
எம்பெருமானுடைய நாமமே நமக்கு பல வகையாக, அதாவது பாவனமாயும் தாரகமாயும் போக்கியமாயும் புருஷார்த்த சாதனமாயும், அதுவே நமக்கு சில சமயம் நஞ்சுமாயும் இருக்குமீரே அப்படின்றலாம் அனுபவிச்சார். அது எப்படி அப்படின்றத நம்ம போன தரம் பார்த்தோம். அதுக்கு ஆக்கரமான ஆழ்வானோட அருள் செயல்கள் அனுபவிச்சோம். அடுத்ததாக இப்போ ஒரு பதபதார்த்தமா வியாக்கியானத்தை அனுபவிக்க போறோம். கல்லெடுத்தியாதி தான் ஆபண்ணையாய் இருக்கையாலே ஆபன் நிவர்த்தகமான திருநாமங்களை எடுத்தாயிற்று அவற்றை சொல்லச் சொல்லுகிறது. அதாவது கிளியும் முதல்ல சொல்லுன்னா அது சொல்லல. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆச்சாரிய சன்னதியில ஆச்சாரின் நியமனம் இல்லாம நாம் வார்த்தையை வாய் தரக்கூடாது. நியமனத்தை பெற்றிருந்தா சொல்லணும். அதுக்காக அந்த கிளி வாய மூடினது. அப்புறம் சரி நான் சொல்றேன் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி இவள் கல்லெடுத்துன்னு ஆரம்பிச்ச உடனே கல்லெடுத்து கண்மாரி காத்தாய் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி சொல்லச்சே எம்பெருமான் ஆபத்காலத்துல எவ்வளவு காரியங்கள் பண்ணியிருக்கான். அந்த நினைச்சு அந்த ஆபத்துக்கள்லாம் கூட ஒரு வழியா தாங்கலாம். ஆனா இந்த ஆபத்து இருக்க இவளால தரிக்கவே முடியல. இந்த சமயத்துல அவன் உபகாரம் பண்ண மாட்டேங்கிறான். அதனால அவள் ரொம்ப ஆபண்ண ரொம்ப ஆபத்துல இருக்கா. இதுவே ஆபத்து அவளுக்கு. பகவானுடைய சம்ஸ்லேஷத்தை நமக்கு எப்படி ஒரு நாள் திருவாராதனம் பண்ண முடியாது, ஏதோ உடம்புல ஏதோ ஆசக்தி வந்துருத்தோ ஏதாவது வந்துருச்சுன்னா, இந்த நித்தியம் துவாச ஊர்த்த பண்றதோடு இருந்தவாளுக்கு ஒரு நாள் அந்த துவாச ஊர்த்த பண்றோம் இல்லை அப்படின்னு சொன்னா அவளுக்கு எச்சையோ இழந்தா மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நித்தியம் திருவாரணம் பண்றவாளுக்கு ஒரு நாள் திருவாரணம் பண்ணலன்னா அது ஒரு இழப்பு இருக்காம இருக்கும். அதே மாதிரி இவள் எப்பவுமே எம்பெருமானோட சம்சேஷத்துக்கு கொண்டிருந்தவளுக்கு ஒரு விசேஷம் ஏற்பட்டிருக்குன்னா அது இவளால தாங்க முடியல. அப்படி இந்த தசையில பெருமாள் ஆபத்து தசையில அனுகிரகம் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி இப்ப இருக்கிற ஆபத்து தசையில எனக்கு பண்ணக்கூடாதா அப்படின்றதுக்காக அந்த அவன் ஆபத்து தசையில பண்ண அனுகிரகத்தெல்லாம் இப்ப சாய்க்கிறார். தான் ஆபண்ணையா இருக்கையாலே ஆபன் நிவர்த்தகமான திருநாமங்களை எடுத்தாயிற்று அவற்றை சொல்லுகிறது. கல்லெடுத்து கல்மாரி காத்தா என்று ரஷகனா வைத்த இந்திரன் பாதகனாக ரக்ஷவர்க்கம் அவன் கையிலே பாத்தியமாய் நிருப்பா அதிக ரட்சகன் ரட்சித்தபடியே சொல்லுகிறது. அது சேலை கண்ணீரும் நன்மக்கள் ஒரு பாசம். அந்த பாசுரத்துல இந்த தேவர்கள்லாம் எச்சிலும் இந்த தேவர்கள் எல்லாமே ஆபத்கால சமயத்துல தன்னுடைய குடும்பத்தோட அகதின்றத பட்டை கட்டி கொண்டு வந்து பெருமாள் காலடியில விழுமா. ஆபத்து போனவாறே திருப்பி தான் இந்த லோகத்துக்கு அதிபதி அப்படின்ற ஒரு கர்வம் வந்துடுமா அதுங்களுக்கு. அந்த பெருமாள் பண்ண உபகாரத்தையே மறந்துடுமா. அது பல பிரகாரங்கள்ல புராணங்கள்ல சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி இப்ப இந்திரன் சர்வலோக ரட்சகனாக எம்பெருமானாலே இந்திர பதவி கிடைக்கப்பட்டவன். அவன் இந்த கோபியர்கள்லாம் வழக்கமாக கோபியர்கள் எல்லாருமே வழக்கமாக அங்க இருக்கிற ஒரு கோவர்த்தன மலைக்கு பூஜை பண்ண, அது இந்திரன் தான் அதுக்கு தேவதை, அவன் தான் மழைக்கு அதிபதி அப்படின்னு நினைச்சிட்டு இந்திர பூஜை சொல்லி அந்த இந்திர பூஜையை பண்ணிட்டு வந்தது. அதனால இந்த இந்த பூஜையினுடைய உபச்சாரங்களை எல்லாம் அவன் நேற்று மகிழ்ந்தானோ இல்லையோ, இப்போ அதனால அவனுக்கு கொஞ்சம் கர்வம் அதிகமா போயிடுது. ரக்ஷகனா வைத்த இந்திரன் பாதகனாக எம்பெருமனாலே நியமிக்கப்பட்டவன் இந்திரன். அவனே இப்ப எம்பெருமானுக்கு பாதகனா போயிட்டான். பாதனாக ரக்ஷவர்க்கம் அவன் கையிலே பாத்தியமாய் நிற்க. ரக்ஷவர்க்கம் யாருக்கு? எம்பெருமான் ரக்ஷகன்னா ரக்ஷவர்க்கம்லாம் அவனுடைய அதீனம். ஆனா இவன் என்ன பண்ணா, எப்படி பெருமாளுக்கு பாதகனானா அப்படின்னா,
இந்த ஆயர்பாடு இருக்கிற ஜனங்கள்லாம் தான் தான் ரட்சிக்கிறான்ற ஒரு இது வந்துருத்தவங்க. ஆச்சரியமா தான் ரட்சிய வர்க்கம் அவன் கையிலே பாத்தியமாய் நிற்க. அதனால அவனுக்கு அவன் கையிலே பாத்தியமா இருக்குன்னா அவனுக்கு உபச்சாரங்கள் பண்றது. சர்வலோகம் லோகம் மொத்தம் சர்வலோகம் அடங்கலும் எம்பெருமானாலே ரட்சிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ரட்சிய வஸ்துக்கள் இவனுக்கு அர்க்கிய பாத்தியாதிகளை சமர்ப்பிச்சு அவனோ ரட்சகன் தூக்கி வச்சுட்டு நிற்க. நிருபாதிக ரட்சகன் ரட்சித்தபடியே சொல்லுகிறது. அதனால எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டோ இல்லையோ, அந்த காலத்துல இப்போ நிருபாதிக ரட்சகன் இப்ப பாதகமாயிட்டான். அவன் பாதகமானாலும் அவனாலே பீடிக்கப்பட்ட இந்த ஜனங்கள் அவனைதான் ரட்சகன் நினைச்சுட்டு இருக்கு. இத மாத்தணுமே, என்ன பண்றது? பெருமாள் அவதரிச்சுட்ட. பெருமாள் அவதரிச்சும் இது ஒரு அவல நிலைமை வந்ததுன்னா, அதாவது ஈன்றோள் இருக்க மனை நீராட்டின்ற பாசுரத்துக்கு சொல்லும்பொழுது இப்போ அது சாதாரண லோகத்துல இருக்கிற திஷ்டாந்தம் தான், லோகத்துல நடக்கிற விஷயங்கள் தான். பெத்த அப்பா அம்மாவை கொண்டு ஏதோ எங்கேயோ கொண்டு வர ஹோம்ல, ஆனா பக்கத்தாத்துல இருக்கிறவளுக்கு உபச்சாரம் பண்ணிட்டு இருப்பான். அவளுக்கு பரிதாபப்பட்டுருவான், ஐயோ இவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படின்ட்டு. அப்பா அம்மாவை நினைக்க மாட்டான். அந்த மாதிரி சர்வ லட்சணம் எம்பெருமான் அவதாரம் பண்ணியிருக்கார், கண்ணனா அவதாரம் பண்ணியிருக்கார். அவர் எதிர்க்க இந்திரனுக்கு பூஜை பண்ணா அது எப்படி இருக்கும்? அதனால இவனுடைய பால்ய சேஷதைகள்லாம் இவ கோபர்கள்லாம் பார்த்திருக்கா. அப்படி பார்த்து ஒரு அதிசயமான ஒரு பேச்சு முறை கண்டு இதெல்லாம் பார்த்திருக்கா. அப்படி இருந்தும் பெருமாள்கிட்ட அவளுக்கு ஒரு இது வரலையே. அவன் இருக்கச்சேயே அவனுக்கு பூஜை பண்ணி அவனை ஸ்தோத்திரம் பண்ணா இவன் எப்படி பொறுத்துட்டு இருப்பான்? அதனால என்ன பண்ணா, சரி இப்போ நாம் தான் ரட்சன், நிருபாதி ரட்சன் நாம் தான் தெரியப்படுத்தணும். அது என்ன பண்றது அப்படின்னு ஒரு வழிய இந்த ரட்சித்தபடியே சொல்லுகிறது. திருவாய்ப்பாடியில் உள்ளார் வருஷார்த்தமாக இந்திரனை ஆராதிக்க புக. அங்க திருவாய்ப்பாடெல்லாம் மழைக்காக, வருஷார்த்தமாக மழை பொழிவதற்காக இந்திரனை ஆராதிக்க புக. வழக்கமா பண்ற மாதிரி இந்திர பூஜையை பண்றதுக்கு ஆரம்பிச்சா, உடனே கிருஷ்ணன் அத்தை நிஷேதித்து நமக்கு ரட்சகம் காடும் மலையுமாயிற்று, அவற்றை ஆராதிக்க வமையும் என்று சொல்ல, அவர்களும் அப்படியே மலையை ஆராதிக்க மலை தெய்வமாயிருந்து அத்தை அமுது செய்தான் ஆயிற்று. இந்திரனுக்கு போய் நீ ஆராதிக்கிறியே, இந்த மலைகள் இந்த காடுகள் இவைகள் இல்லைன்னா உன்னுடைய பசுக்கள் செழுமையா இருக்குமா? உனக்கு நல்ல பாலை கொடுத்து உன்னை கோக்கியமா வச்சுட்டு இருக்க இந்த மாடுகள் அங்க போய் கானகமேத்து எரிமரியோடின்னு சொல்லி ஆழ்வாரெல்லாம் அனுபவிக்கிறார். கானகமேறி அங்க போய் பசுக்கள் எல்லாம் மேய்ஞ்சு அது இது பண்ணி அதுக்கப்புறம் உனக்கு பாலா வருஷிக்கிறத, உனக்கு இந்த செல்வம் அதிகமா பெருகி இருக்க, அதுக்கு அதுதானே மலை தானே உன்னை காப்பாற்றுறது, இந்த மலையின் காடு தானே உன்னை காப்பாத்துறது. அதுக்கு பூஜை பண்ணுங்க, இந்திரன் நினைச்சு பூஜை பண்ணாதுங்க, மலைக்கு பூஜை பண்ணுங்க அப்படின்னு இவன் பண்ணான். கண்ணனுக்கு ஏன் இப்படி பண்ணான் அவன் அப்படின்னு சொன்னா, தன்னை சேர்ந்த ரொம்ப அபிமானம் இருக்கிறவா, இந்த தன்னை சேர்ந்தவா பெருமாளை சேவிக்கிறத விட்டுட்டு இதர் தெய்வத்தை சேவிக்கலாமா? இது எப்படியா இருக்கு அப்படின்னு சொன்னா, நாமெல்லாம் பத்னி ரூபத்துல இருக்கோம் பெருமாளுக்கு, நாம போய் பரபுருஷனை போய் இது பண்ணலாமா? ஆக தன்னுடைய மனைவியானவர்கள் பரபுருஷனை ஏறிட்டு கூட பார்க்க கூடாது இல்லையோ, அந்த மாதிரி கோபர் கோபியர்கள் எல்லாருமே கண்ணன் கிட்ட சேவிக்கிறத விட்டுட்டு இந்திரனுக்கு பூஜை பண்ணலாமா அப்படின்ற காரணத்தை, அதனால்தான் பெருமாள் இந்திரனுக்குன்னு படைக்கிற சோதை சமைத்த சோறை நீ மலைக்கு பண்ணு அப்படின்னு சொன்ன.
அவர்களும் அப்படியே மலையை ஆராதிக்க மலை தெய்வமாய் இருந்து அத்தை அமுது செய்தானாயிற்று. சாட்சாத் மலைகள் எல்லாம், அதாவது எங்கெங்க மலைகள் இருக்கோ அங்கெல்லாம் ரிசும்பன் இருக்கான்றது புராணங்கள்ல தொடருது. அப்படி ரிசும்பன் பிரதானமாக இருந்தாலும் திருமாலிருஞ்சோலை, திருவேங்கடம் இந்த மாதிரி மலைகள்ல அந்தந்த திவ்ய தேச எம்பெருமான்கள் எழுந்திருக்கிறது, அதுவும் ஒரு விசேஷம். ஆக மலை தெய்வமாய் இருந்து இந்த பூஜையை அவர்கள் படைத்த உபகாரங்கள் எல்லாம் சுவீகரிச்சிருந்தான். தன் அபிமானத்தில் கிடந்தவர்கள் தேவதாந்திரம் பண்டிகையாகிற இது காரணம். ஏன் இப்படி பெருமாள் பண்ணார்? தன் அபிமானத்தில் கிடந்தவர்கள் எங்க எல்லாருமே சாட்சாத் எம்பெருமான் அப்படின்னு கண்ணபுரம் ஒன்று உடையானுக்கு உரியேன் மற்றொன்னுக்கு உரியேன் அல்லேன் அப்படின்ற சுபாவத்தை உடையவர்கள் இவர்கள். அப்படிப்பட்டவர்கள் தேவதாந்திர பஜனம் பண்டிகையாகிற இது. அதனால தேவதாந்திர பஜனம் பண்ணலாமா? ஸ்வஸ்திரியை பிறருக்கு கொடுத்தார் போல இருதாயிற்று கிருஷ்ணனுக்கு, ஈஸ்வரனுக்கு, கிருஷ்ணனுக்கு. அதனால அவன் கண்ணெதிர்க்கியே ஆத்துல புருஷன் இருக்குச்சேயே இவள் அசலாரத்து புருஷனுக்கு வாங்கோ, நான் காசு சாப்பிடுங்க அப்படின்னு விசாரிச்சா எப்படி இருக்கும் அந்த புருஷனுக்கு? ஆக அந்த மாதிரி கண்ணனுக்கு ஏற்பட்டுதான் இவ்வளவே நமக்கு என்று நிவேதித்ததை அபிமான உபகதம் என்று பாராதே அமுதம் செய்யப்படுவதே என்று கைவாங்கி வர பிராப்தமாய் இருக்க கிருஷ்ணனை அண்டை கொண்டு நம்முடைய யாகபங்கத்தை பண்ணினார்கள் இடையர் என்று குபிதனாய் சம்வர்த்தகங்களை அழைத்து கல்வருஷமாக சொரிந்து திருவாய்ப்பாடியை அழித்து போகிடுங்கள் என்ன. திருவாய்ப்பாடில் உள்ளாரும் கோகோபி ஜனசங்குலம் அவிஜீவார்த்தம் என்கிறபடியே ஆபண்ணராக அத்தசையிலே மலையை ஆராதித்தோம். கிருஷ்ணன் ரட்சித்தான் என்ன ஒண்ணாது என்று பார்த்து இவர்கள் ஆராதித்த மலை தன்னையே எடுத்து ரட்சித்தபடி எம்பெருமான் சொல்ல இவர்களும் அந்த மாதிரி பூஜையை பண்ண ஆரம்பிச்சா நமக்கு என்று நிவேதித்ததை எவ்வளவு ஆத்திரம் இந்த இந்திரனுக்கு பாத்தியா. நமக்குன்னு இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருந்தால அத்தை அவ்வளவு அபிமானத்தை இப்ப போய்க்கு இது இன்னொருத்த சாப்பிடுறதா? அதனால கிருஷ்ணன் அண்டை கொண்டு நம்முடைய யாகபங்கத்தை பண்ணினார்கள் இடையர்கள். கிருஷ்ணன் தனக்கு என்னவோ பலமா நினைச்சுட்டு கிருஷ்ணன் நமக்கு எல்லாத்தையும் காப்பான். அவன் இப்போ பலிஷ்ணா இருக்கிறவனை எதிர்த்து ஒருத்தன் இன்னொருத்தனோட உதவியோட ஒரு காரியம் பண்ணா அந்த பலிஷ்ணாருக்கு கோபம் வராதா? ஓஹோ, நாம தான் பலிஷ்ணன் நினைச்சோம், இப்ப இவங்கிட்ட பாத்தீங்கன்னா பச்சோந்தி அப்படின்னு அதனால கோபம் வரும். அந்த மாதிரி இன்னும் கிருஷ்ணன் இவாளுக்கு ரொம்ப ரட்சகனா இருப்பான்னு நினைச்சுட்டு இவ்வளவு பண்ணிட்டு இருக்காளா? ஓஹோ, இடம் மாறிட்டா போல இருக்கு, சரி நாம நம்மளுடைய பலத்தை காமிப்போம் அப்படின்னு என்னுடைய யாகபங்கத்தை பண்ணினார்கள். இத்தனை நாளா பண்ணிருந்த ஆராதனைய இப்ப நிறுத்திட்டார்கள, மாத்துட்டாளே அப்படின்னு குபிதனாய் கோபம் கொண்டவனை சம்வர்த்தக கணங்களை அழைத்து இவன் சொன்ன இவனுக்கு தலையாட்டுற கணங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அப்படி அவைகள் கல்வருஷமாக சொரிந்து திருவாய்ப்பாடியை அழித்து போகிடுங்கள். என்ன பண்ணிக்கலாம் எனக்கு தெரியாது. அந்த திருவாய்ப்பாடு இருக்க ஜனங்கள், பசு, எல்லா குழந்தைகள், குட்டிகள் எல்லாம் கஷ்டப்படணும், அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கு அந்த மாதிரி ததஸ்தோகுலம் சர்வம் கோகோபி ஜனசங்குலம் அதீவார்த்தம் ஹரீர் திருஷ்வா மைத்ரேயோ அச்சிந்தயத்ததா. விஷ்ணுபுராணத்துல ஆச்சரியமான ஸ்லோகம். அதாவது மைத்ரேயருக்கு சொல்றார் பராசரர், இந்த பசுக்குளம் கோபிகளும் நிறைந்த அந்த கோகுலம் இருக்க, இந்த இந்திரனால ஏவப்பட்ட கணங்கள் மழைய புரிஞ்சு ரொம்ப அட்டகாசம் பண்ண, அதனால ஜனங்கள் மொத்தம் ரொம்ப கிளேசப்பட்டது. அதனால அது கண்ணன் சொன்னான்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுமே, நாமளே ஆபத்தை வரவேற்றம் பாத்தியா, கண்ணனும் பெருமை இருக்கானே அப்படின்னு நினைச்சுட்டு வெளியில சொல்லல அப்படின்னு அதுங்களும் கஷ்டப்படுது. பார்த்தா பெருமாள் இவாளதான் கஷ்டப்படுறாளே அப்படின்னு என்ன பண்ண, அப்போ யோஜனை பண்ணான். என்ன யோஜனை பண்ணா அப்படின்னா, இப்போ ஆராதித்தது யார? அந்த மலைய. அதுக்குதான் எல்லா உபச்சாரம் பண்ணான்.
இப்போ நான் தான் போய் காப்பாத்தினா மலையை ஆராதித்து ஒருத்தர் அங்கேருந்து காப்பாத்துறது ஒருத்தர் அப்படின்னா அது பெருமாள் என்ன சொன்னார், நீ மலையை ஆராதின்னு சொன்னார். இப்போ இவன் வந்து ரட்சிச்சான்னா அது நான் உன்னையே ஆராதிச்சு போவேன், நீ எதுக்கு மலையை ஆராதிக்க சொன்ன அப்படின்னு ஒரு என்ன ஒரு மொழியோ. அதனால என்ன பண்ணா எந்த வஸ்துவை ஆராதிச்சாலும் இப்போ நாம யாரை குறித்து ஆராதனை பண்ண ஸ்தோத்திரம் பண்றோமோ புகழறோமோ அவன் சந்தோஷப்பட்டு அனுகிரகம் வாங்கினா ஸ்தோத்திரம் பண்றது ஒருத்தர், இன்னும் ஒருத்தர் கொடுக்கறதா இருந்தா அந்த பலன் வந்து பூர்ணமா இருக்காது. ஸ்தோத்திரத்தினால மகிழப்பட்டவன் தான் பூர்ணமா பலன் கொடுப்பான். ஸ்தோத்திரத்தை ஒருத்தன் வாங்கிட்டு இன்னும் ஒருத்தன் பார்த்தியா எங்க ஆளு நீ ஸ்தோத்திரம் பண்ண இல்லையா இந்த 500 ரூபாய் வச்சு கொண்டுவான். அவன் ஸ்தோத்திரத்தை வாங்கிட்டவன் அவன் 10,000 ரூபாய் கொடுக்குறதா இருந்தான். இவன் என்ன பண்ணா 100 ரூபாய் கொடுத்துட்டு என் தலைவனை ஸ்தோத்திரம் பண்ணி இல்லையா போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சிடுவான். அதனால அது பலனும் குறைச்சல். அதுக்காக பெருமாள் என்ன பண்ணார், நான் வந்து ரட்சிச்சா அது நல்லா இருக்காது, ஜனங்கள் ரொம்ப பிரீத்தியோட மலைக்கு பூஜை பண்ணிட்டு அப்ப காப்பாற்ற வேண்டியது யாரு, இந்த மலை தானே. சரி அப்போ நான் ரட்சித்தேன்னு இருக்கக்கூடாது, மலையை பூஜித்து கிருஷ்ணன் ரட்சித்தான்னு இருக்கக்கூடாது, மலையை எடுத்து மலை ரட்சித்தது அப்படின்னு இருக்கணுன்றதுக்காக ரொம்ப ஆச்சரியம். மலையை ஆராதித்தோம் கிருஷ்ணன் ரட்சித்தான் என்ன ஒண்ணாது என்று பார்த்து இவர்கள் ஆராதித்த மலை தண்ணியை எடுத்து ரட்சித்தபடி. ஆக அந்த கோபர்கள் என்ன கோபியர்கள் என்ன கோக்கள் என்ன இப்படி மொத்த இடைய வம்சத்தையும் அந்த ஊர் மொத்தத்தையும் பெருமாள் காப்பாத்தினார். அத்த ரொம்ப ஆச்சரியமாக அத்த பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். அந்த செப்பாளுடைய திருமாலவன் தன் செந்தாமரை கைவிரல் 5 கப்பாக மடுத்து மனிதந்தோள் காம்பாக கொடுத்து கவித்தமலை எப்பாடும் பறந்து செல்லருவி இளங்குமணி முத்து வடம்பிரட உப்பாயமன் என்று காட்டி தரும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே. அந்த கோவர்தன் திவ்ய ஆழ்வார் பங்களாசாசனம் பண்ற. அதுல அவன் பண்ண செப்பாளுடைய திருமாலவன் தன் செப்பாடு அவன் திரள் இருக்க, அவன் புஜபலங்கள் அவனுடைய திரள் எல்லாமே கொஞ்சம் கூட குறையாத ரொம்ப பூர்ணமா நிறைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட திருமாலவன் தன் செந்தாமரை கைவிரல் 5 அவன் திருக்கரங்கள்லாம் எப்படிப்பட்டது, அவன் கண்ணும் வாயும் அரிகளும் எல்லாமே செந்தாமரை. அப்படிப்பட்ட மிருது சுபாவத்தையும் பரிமள சுபாவத்தையும் உடையதான அந்த செந்தாமரை கை இருக்க, அந்த கை விரல் 5 மடுத்து இது பண்ணி கப்பாக எடுத்து மணி நெடுந்தோள் காம்பாக அந்த இது கப்பு, அந்த தோல் அவனுக்கு காம்பு. அப்படிப்பட்ட அந்த அந்த விரலால. ஆனா படங்கள்லாம் பார்த்தா என்ன சுண்டு விரலால தாங்கியிருக்க மாதிரி சில படங்கள்லாம் பார்த்துருக்கலாம். ஆனா பெருமாள் அந்த 5 விரலையும் கப்பாக மடித்து இந்த தோள்களை வந்து காம்பாக வச்சுண்டு என்ன மலர் அது செந்தாமரை கை. அந்த செந்தாமரைக்கு ஒரு ஆதாரம் ஒண்ணும் இல்லையோ, அந்த ஆதாரம் தான் திருத்தோள் காம்பு. அந்த திருத்தோள் காம்பாக இருக்கக்கூடிய கையை கப்பாக மடித்து அப்படியே தாங்கினா மலையை அப்படின்னு சொல்லி அங்க ஆகா இருக்கிற காம்பாக கொடுத்து கவித்த மலை அப்படின்னு அப்படிப்பட்ட திவ்ய தேசமான கோவர்தனத்தை அனுபவிக்கிறார். அந்த அப்படி ரட்சித்தபடி கல்லெடுத்து அவன் எடுத்தது சோலைசூழ் கண்ணாய் இருக்க கல்லெடுத்து என்று ஒரு சிலா மாத்திரத்தை எடுத்தார் பாலே வசதற்காக சொல்லுகிறாள். அதாவது முதல் திருவந்தாதில இந்த பாசம் பாலன் தனதுருவாய் எழுலகுண்டு ஆளிலேன் மேலன் நீ வளர்ந்த மெய்யன்பர் ஆலன்று வேலை நீர் உள்ளதோ விண்ணதோ மன்னதோ தோலை குன்னொடுத்தாய் சொல்லு. அந்த குன்றானது தோலை சூழ் நிறைய மரங்கள் செடி கொடிகள் இவைகள்லாம் நிறைந்ததா இருக்கு. அது சுகல மாதிரி இருக்கு, மலை மாதிரி தெரியல. ஏன்னா பசுக்களுடைய
போகத்துக்காக அமையப்பட்டது அந்த மலை. அப்படிப்பட்ட அந்த மலைய இவன் பெருமாளே அவன் ஆச்சரியமான சிரேஷ்டிதங்கள் உடையவன். அவன் ஆளின் மலையில வளர்ந்த அந்த துயில் கொண்டிருந்தான், பயணிச்சுட்டு இருந்தான். அந்த ஆலை இலைக்கு ஏதாவது பிடிப்பு எங்கேயாவது இருக்கா? ஆலை இலையின் மேலன்று நீ வளர்ந்த மெய்யன்பர், நீ அன்னைக்கு ஆலையில சனிச்சிருந்திய அதையெல்லாம் மார்கண்டேய மகரிஷி அதுக்கு பிரத்யட்சமா அனுபவித்து மெய்யன்பர் லோகத்துக்கு காட்டினார், அவர் அனுபவிச்சார். அப்படிப்பட்ட அந்த ஆளிலை ஆலன்று வேலை நீர் உள்ளதோ, எங்கதான் அந்த ஜலத்தினுடைய அதனுடைய ஆதாரமானது ஜலத்துல இருக்கோ, விண்ணதோ இல்ல மேல இருக்கோ இல்ல பூமியில இருக்கோ தெரியல. ஆனா அப்படிப்பட்டவன் நீ அந்த ஆதாரம் எங்க இருக்குன்னே தெரியல, அந்த ஆலையில தண்ணி சென்றது. அப்படிப்பட்டவன் நீ சோலைசூழ் குன்னொடுத்தாய் சொல்லு. ஏதோ சாதாரணமா செடி கொடிகளை அந்த சோலைகளுக்கு அப்படியே எடுத்த மாதிரி இருக்க, மலையை எடுத்த மாதிரியே தெரியல. உன்னுடைய பராக்கிரமத்துக்கு நீ அந்த எடுத்தது மலை இல்ல, அது ஒரு சோலை மாதிரி தெரியுது அப்படின்னு அனுபவிக்கிறார். எல்லாமே அவனுக்கு ஒரு திறனமா இருக்கு. அவன் சக்திக்கு எல்லாமே உட்பட்டதாவே இருக்கு. அந்த சக்திக்கு அப்பாற்ப நமக்கெல்லாம் ஒரு மலையை தூக்க முடியாது, ஒரு கல்லை தூக்க முடியாது. நமக்கு சக்திக்கு அப்பாற்பட்டதா இருக்கு. ஆனால் அவனுக்கு சக்தி உட்பட்டதா இருந்தாலும் அது அனாயாசமாவும் இருக்கு, அது ரொம்ப துச்சமாவும் இருக்கு. ஆக அதை சோலைசூழ் குன்னெடுத்தாய் சொல்லு. சோலைசூழ் குன், அது சோலைதான் தவிர மலையா தெரியல எனக்கு அப்படின்னு ஆழ்வார் அனுபவிக்கிறார். என்று ஒரு சிலா மாத்திரத்தை எடுத்தார் போலே இது அவளுக்கு ரொம்ப மனசுல இருக்கு. மலையை தூக்குறது எவ்வளவு. இப்ப இந்த தலையில ஒரு தலை முடியில கட்டி காரை இழுக்கிறான்னு சொல்றான், எதோ காரியங்கள்லாம் அந்த காமிக்கிறா, அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம். அந்த மாதிரி பெருமாள் அனாயாசமா பண்ணிருக்க. அது இவளுக்கு அப்படி பெருமாள் அன்னைக்கு அதை பண்ணார. அந்த பெருமாள் அந்த தோல், அந்த திருக்கை, அந்த தோலை எனக்கு தீண்டக்கூடாதா? ஒரு சிலா மாத்திரத்தை எடுத்தார் போலே ஒசழக்காக சொல்லுகிறார்கள். ஒசழக்காக என்ன? ஒசழக்காகனா ரொம்ப எளிதாக சொல்லலாம். ஸ்ரீ கோவர்தனத்தை எடுத்த போது, அந்த கோவர்தனம் பெருமாளுடைய சம்பந்தம் விட்டது, அது ஸ்ரீ கோவர்தனம் சொல்றான். ஸ்ரீ கோவர்தனத்தை எடுத்த போதை அநாயகத்தை கண்டிருந்தவளாகையாலே இது சக்தியே இரே இவருடைய ஹிருதயத்தில் கிடப்பது. அந்த எம்பெருமானுடைய சக்தி இருக்க, அதுதான் இவருடைய ஹிருதயத்தில் ரொம்ப பதிஞ்சு கிடக்கிறது. கிட்டுவதும் அனுபவிப்பதும் பெறுவதும் ஈஸ்வர சக்தியாலே என்றிருக்கும் அவளிலே. இவ்வளவு அசக்தியிலையும் அவள் நம்பிக்கையை உடல. ஏன்னா அவள் சர்வசக்தன். நாம் எந்த திசையில இருந்தாலும் பெருமான், அதாவது அஷ்டாட்சரத்துக்கு 8 விதமான அர்த்தம் சொல்றான். அதாவது அவன் சர்வரட்சகன். அந்த சர்வரட்சகன் அது 8 விதமான, அதாவது அதனுடைய சொரூபம், அது சர்வருக்கும் எளிதாக, அதுவும் இல்லாத அந்த ரட்சிய வஸ்துவனுடைய அனுரூபமாக, அதாவது எல்லோ நானா பிரகாரமா இருக்கும் அவனுடைய ரட்சண பிரகாரம். இப்படி எல்லாம் சொல்லி 8 விதமா சொல்ற. அது சர்வகாலத்திலையும் சர்வதேசத்திலையும் அந்த ரட்சகத்துக்கு பெருமையை சொல்றா. அப்படி அந்த மாதிரி அவனுடைய சக்தியானது, ரட்சணமானது அப்படி சொல்ல முடியாது. எதிர்பார்த்தா கிடைக்காது, எதிர்பார்க்காத கிடைக்கும். இப்படி எல்லாம் அவனுடைய இது கிடைக்கும். கிட்டுவதும் அனுபவிப்பதும் பெறுவதும் ஈஸ்வர சக்தியாலே. அதுதான் சுவாமி தேசிகன் சர்ச்சை. நாம் கையை நீட்டி மடக்குவதும் கூட அவனுடைய சங்கல்பத்தினால்தான் சாய்கிறார் சித்திரத்துல. ஆக அப்படிப்பட்ட ஈஸ்வர சக்தியாலே என்று இருக்கும் அவளிலே. அவள் எப்படிப்பட்டவள்னா எம்பெருமானுடைய சக்தியில அசக்த அதிகாரம். இது சக்தாதிகாரம் சாதனாந்தரங்கள் என்கிற வார்த்தைகள் நம் ஆச்சாரியர் கோஷ்டிலே புகுத கடவுதென்றே இருப்பது. புகுத கடவுது அன்றியே இருப்பது. அதாவது சாஸ்திரங்கள் பக்தி யோகமானது சக்தன் விஷயம், பிரபத்தியானது அசக்தன் விஷயம் அப்படின்னு பாகுபாடு பண்ணியிருக்கா. இது ஸ்ரீபாஷ்யத்திலையும் பக்தி யோகத்தினுடைய ஒரு தன்மையை சொன்னா, நம்ம ஆச்சாரியர்கள் பின்னாடி ஆச்சாரியர்கள்
இந்த காலத்துல பக்தி யோகம் பண்றது ரொம்ப குறைஞ்சும் போச்சு, பக்தி யோகம் போயிடுது. அதனால இப்போ பக்தியா பரமையா அப்படின்னு நம்ம சாஸ்திரத்திலே சொல்லிருக்கனால இப்ப சரணாகதி தான் அசக்தன் விஷயம். பக்தி யோகம் இப்ப பண்றதுக்கு உனக்கு சூழ்நிலை தான், நீ பண்ணு. ஆனால் எங்கேயும் சூழ்நிலையும் கிடையாது, அதுவும் போயிடுது. ஆக அதனால இப்ப சரணாகதி அதனால இப்ப என்ன சொல்றா, இப்போ இந்த பக்தியெல்லாம் அவருடைய பக்தியை சேவிச்சா நமக்கே சில சமயத்துல புத்தி மாறிடும். அசக்த அதிகாரம் இது, சக்த அதிகாரம் இது, அசக்த அதிகாரம் இது பிரபத்தி, சக்த அதிகாரம் இது பக்தி யோகம். சாதனாந்தரங்கள் என்கிற வார்த்தைகள் நம்ம ஆச்சாரியர்கள் கோஷ்டியிலே அவளுடைய ஆச்சாரியர்கள் அவளுடைய சம்பிரதாயத்துல இது எடுக்காதான். அதனால பக்தி யோகம் பண்ண மாட்டான், அசக்தி யோகம் பண்ண மாட்டான். எல்லோருக்கும் பெருமாள் ரட்சகன், அவன் காப்பாற்றுவான். அவனது இன்னருளே, ஒண்ணுமே பண்ண மாட்டான் அப்படின்ற அவ்வளவு அர்த்தம் இதுல புரிஞ்சிருக்கு. ஆச்சாரியர்கள் கோஷ்டியிலே புகுரக்கிறவதன்று, புகுரக்கிறவுதான் என்னென்ன வார்த்தைகள், புகுரக்கிறவதன்றியே இருப்பது. ஆக சக்தரோடு அசக்தரோடு வாசி இல்லை, ஈஸ்வர சக்தியை கொண்டு தலையிடுக கைக்கு. ஈஸ்வரன் சக்தி அவனுடைய இன்னொருளே சொன்னா விட்டு நான் அசக்தன் அவன் சக்தன்றதே கிடையாது. அவன் பொதுவா எல்லாருக்கும் அந்த அனுகிரகம் பண்ணுவான், அவனுக்கு தாரதமியமே கிடையாது அப்படின்ற மாதிரி கொண்டு விட்டா. அதனாலதான் எங்களுக்கு சரணாதி வேண்டியதில்லை. நாங்க பகவத் கைங்கரியம் ஒண்ணுதான், அவன் பிரீத்தியை செய்வது, அவன் பிரீத்திக்கு உண்டானதான பகவத் கைங்கரியத்தை பண்ணுவோம். அனுஷ்டானம் செய்யலன்னாலும் எங்களுக்கு கவலை இல்லை. அனுஷ்டானன்றதே எங்களுக்கு கிடையாது. அதனால அனுஷ்டானத்தை ஓசிடுவா. அப்படி எத்தையுமே கவலைப்படாத இருக்கக்கூடியது ஒரு கோஷ்டி. அப்ப அந்த சாஸ்திரத்துக்கெல்லாம் அர்த்தம் வையத்து வந்துடும். இவ அனுஷ்டானமே பண்ண வேண்டாம் பகவத் கைங்கரியமேனாக்க அதுக்காக சாப்பிடாதுக்கால சாப்பிட்டுருக்காள், அந்த காரியம் பண்ணிருக்காள் இல்லையா. அந்த சாப்பிட்றது கூட என்ன பண்ணா, கோவில் இருக்கிற உண்மையத்தை நான் நிறைய சாப்பிட்டு இருக்கோம், இல்ல அந்த தீர்த்தத்தை கோவிலே சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப அப்படிப்பட்ட ஆச்சாரிய கோஷ்டிலே பூர கிடவதன்றியே இருப்பது. சக்தரோடு அசக்தரோடு வாசி இல்லை, ஈஸ்வர சக்தியை கொண்டு தலை. எப்போ நீ பெருமாள் நம்மளை காப்பாத்துவான்னு நினைச்சுட்டா அதுல நீ சக்தியை பத்தி ஏன் பாக்குற, அசக்தியை பத்தி ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லி சொல்ற. என்றிருக்கும் கோஷ்டியரே, என்றிருக்கும் கோஷ்டியரே. அதனால இவா கோஷ்டி எப்படி தெரியுமா, எல்லாம் ஈஸ்வரனுடைய சக்தி. எனக்கு சக்தி இருக்கு, எனக்கு சக்தி இல்லைன்றதே கிடையாது, ஈஸ்வரன் சக்தியில தான் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொன்னா. சீதோபவ ஹனுமதா அனுக்ரோஷः சத்யமஸ்ய மய்யஸ்தி தீமதः யதி வா பாக்யசேஷோ மே சீதோபவ ஹனுமதः. சிலர் பிரபத்தி சக்தி இல்லாதவர்களுக்கு உரியது, பக்தி முதலான உபாயந்தரங்கள் சக்தி உள்ளவருக்கு உரியது என்று கூறுவதுண்டு. நம்முடைய ஆச்சாரியர்கள் கோஷ்டில் இந்த வார்த்தை ஏற்பதில்லை. ஸ்பஷ்டமா விவேகனம் பண்றவர். இது எப்படா அப்படின்னா, கிஞ்சித் அனுக்ரோஷः சத்ய மய்யஸ்தி தீமதः ஏதிவா பாக்யசேஷோமே சீதோபவ ஹனுமதா. ஆஞ்சநேயர் சீதை கிட்ட அந்த சூடாமணியை கொடுத்து அங்குலியத்தை கொடுத்து அதுக்கப்புறம் சீத்தை கிட்ட இருந்து விடை பெற்று போற சமயத்துல அந்த ராவணனுடைய சபைக்கு அனுமன் போக வேண்டிய அப்போ அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக சொல்ல விபீஷணன் தூதரா வந்தவர்களுக்கு பிராணாபத்தை உண்டு பண்ணக்கூடாது, அங்கச்சேதங்கள் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதன் பேர்ல சரி அங்கச்சேதம்னா என்ன, ஒரு அங்கத்துல ஒரு வைரூப்பியத்தை உண்டு பண்றது. அப்போ ஆஞ்சநேயருடைய அங்கத்துக்கு அழகு எது அப்படின்னா அதனுடைய வால் தான் அழகு. அதனால அந்த வாளுக்கு தீய வச்சு பண்ணிடலான்னு அப்படின்னு முடிவு பண்ணி தீய வச்சா அந்த சமயத்துல அந்த தீயை கொண்டு லங்கையெல்லாம் பல இடங்கள்லாம் எரிச்சார் ஹனுமான். இதை கேள்விப்பட்டால் உடனே சீதைக்கு பயம் வந்துட்டு, ஐயோ இது ஆஞ்சநேயர் தான் நம்மளை ராமன் கிட்ட சொல்லி நம்மளை கூட்டு போறதுக்கு உபகாரமா இருக்கணும், அவருக்கே ஆபத்து வந்துருத்த அப்படின்னு சொல்லு. அப்ப சொல்ற சீதானுக்குரோதா சத்திய மையஸ்தி தீமதா. சக்கரவர்த்திய ரொம்ப சர்வஜனான சக்கரவர்த்தி திருமகனுக்கு என்னிடத்துல எதிர்த்து அனுக்குரோதா கொஞ்சமாவது இரக்கம் இருக்குமேனா அது ஒண்ணு, அவர்கிட்ட இரக்கம் இருக்கணும்.
எனக்கும் நான் நல்வினை பயன் கொஞ்சம் இருக்கணும். நான் ஏதோ எங்கேயாவது ஒரு நல்லது பண்ணிருக்கணும் இல்லையோ, எதிவா பாக்கியசேஷமே, என்னிடத்துல ஏதாவது நல்லது காரியம் பண்ணியிருந்தா சீதோபவ ஹனுமதா, அனுமானுக்கு அது அக்னி தொந்தரவு பண்ணக்கூடாது, அது குளிர்ச்சியா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். ஆக சீதா பிராட்டி சக்தி உள்ளவர்களை தலை சிறந்தவள். ஏன்னா அவ்வளவு பெருமாளே இதை பண்ணிடுவேன்றது அவளுடைய ஒரு பக்தியானது ஹனுமானுக்கு அந்த அவ்வளவு சக்தி அவளுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றார் என்று சீதோப ஹனுமதா என்கிற சக்தி சுவாரஸ்யத்திலே கிடுக்க. ஆனால் அந்த சக்தி சுவாரஸ்யத்திலே அவள் இருக்கா சீதை. ராவண சகசிரமே யுத்தே பிரதிபலம் பவேத், ஆஞ்சநேயர் சொல்ற வார்த்தை இது. ராவண சகசிரமே யுத்தே பிரதிபலம் பவேத் பிரகரத பாதவைஷ்ட சகசிரதா. இந்த நான் எத்தனையோ என்னுடைய சக்திக்கு கல்லை தூக்கி அடிப்பேன், மரங்களை தூக்கி பிடிக்க அடிப்பேன், எதிரிகளை இத்தால்தான் கூட அடிக்கணுன்றது கிடையாது. அப்படிப்பட்ட எனக்கு ஆற்றல் இருக்கு. அதனால எனக்கு 1000 ராவணன் நின்றா கூட எனக்கு நிகர் யாரும் கிடையாது. அதனால அந்த அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் சீதா பிராட்டிக்கு துணையா இருப்பான்னு சுந்தரகாண்டத்துல வர்ணிக்கிற அவனுடைய பலத்தை. ஆக ஆற்றம் இப்போ சீதைக்கு ஆற்றம் எங்க இருந்தது, யாருடைய சக்தியில இருந்தது அப்படின்னா, இந்த ஆஞ்சநேயரை பார்த்த உடனே அவளுக்கு ஆஞ்சநேயர் மேல அவ்வளவு நம்பிக்கை வந்துடுது. இந்த ஆஞ்சநேயர் இருக்கானே, இவனுடைய புஜபலத்துக்கும் ஈடு ராவணனுக்கெல்லாம் எத்தனை 1000 ராவணன் வந்தால் கூட இவனை ஜெயிக்க முடியாதுன்ற ஒரு ஆஞ்சநேயருடைய சக்தி பேர்ல சீதைக்கு அவ்வளவு நம்பிக்கை. அதனால கண்டிப்பா இந்த ஆஞ்சநேயரை கொண்டு ராமன் என்னை அடைவான் அப்படின்ற ஒரு எண்ணம் பெருமாள் மேல சக்தி இருக்கு. அதுக்கு பெருமாள் சக்தி மேல ஒரு நம்பிக்கை. அதை தவிர அவனுடைய தாசனான ஆஞ்சநேயனுடைய சக்தி மேலே அவ்வளவு நம்பிக்கை. ஆக என்கிற சக்தியை உடையவன் சககாரியாக தனக்கு ஒரு ஆற்றாமை அதிசயித்திருக்க. அதனால ராமன் இதனால ராமன் வருவான் வரமாட்டா என்ன கூட்டு போவானான்றது நம்பிக்கை இல்லாம இருந்தா. ஆனா ஆஞ்சநேயரை பார்த்த உடனே கண்டிப்பா ராமன் எனக்கு கூட்டின்னு போவான் அப்படின்ற ஒரு சக்தி பேர்ல அவளுக்கு அவளவு ஆற்றாம, அதாவது ஆயி இருக்கும் தன்மை வந்திருக்கு அவளுக்கு. தத்தஸ்ய சதுர்சம் பவேத் தரைஸ்து சங்கலாங் கிருத்வா லங்காம் பரபலார்தனஹ மாம் நயேதி விகாகுப்தஹ தத்தஸ்ய சதுர்சம் பவேத். அதுவும் இல்லாத ஆஞ்சநேயர் சீதா பிராட்டிய தன்னுடைய புஜபலத்தை காமிக்கிறதுக்காக, அதுவும் இல்லாத என்னது சண்டை, நாம பிராட்டியே பார்த்து கண்டோம், அடுத்தது காரியம் என்ன, இந்த பிராட்டியை கொண்டு பெருமாள் சேர்த்துட வேண்டியது. இதுதான் அவருக்கு எண்ணம். சரி, அதுக்காக என்ன பண்ணா, பிராட்டி கிட்ட என் தோல் மேல ஏறிண்டா நான் கொண்டு விட்டுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தைய, இது பிரீதியாக சொன்ன வார்த்தை. அதாவது அது கூடுமோ கூடாதுன்றதும் அவன் யோசனை பண்ணல. சீதையை பார்த்தாச்சு, பார்த்த உடனே பெருமாள்கிட்ட சேர்த்துட்டா ஒரு காரியம் முடிஞ்சு போயிடுமே அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்துல கேட்டான். ஆனா சீதை கொஞ்சம் அவன் நீ உன் எண்ணம் சரியில்லை அப்படின்னா சொன்னான். அதுக்கப்புறம் அதுவும் இல்லாத என்ன பெருமாள் ஆஷன் போறதுதான் அழகு. ஏன் அப்படின்னு சொன்னா அவனுடைய பராக்கிரமமானது அப்படிப்பட்டது. தரைஸ்து சங்குலாங் கிருத்வா லங்காம் பரபலார்தனஹ. அவன் ஒருத்தனுக்கு வீரம் இருக்குன்னு சொன்னா அந்த வீரத்தை, இப்ப ருக்மிணிய நப்பிண்ணிய கல்யாணம் பண்ணிக்கணும்னாக்க 7 காளைகளை அடைக்கிறான் பெருமான். அந்த காளை அடைத்த வீரத்தில் தானே அந்த நப்பிண்ணியானவள் பெருமாள்கிட்ட ஆசைப்பட்டா. அந்த மாதிரி அங்க 14,000 ராட்சசர்களை கரதோஷங்களை வதம் பண்ணி வந்த அந்த பெருமாளை அணைச்சிருந்தாளே, அவளுடைய சக்கரவர்த்தி திருமணி வீரத்தை பார்த்திருக்காளே. அப்படிப்பட்ட வீரன் கரதோஷாதி வதங்களுக்கு ஆச்சே, அத்தை இப்ப பண்ணக்கூடாதா, அத்தை இப்ப பண்ணி என்ன மீட்டுன்னு போக கூடாதா? அதனால அவர் மீட்டுன்னு போறதுதான் அவருக்கு அழகு. அவர் வீரம் இருக்கிறதுக்கு, அவருடைய வீரத்துக்கு அழகு என்னடான்னா, இந்த லங்கைய தன்னுடைய பானங்களால அழிச்சு
ராவணனை அழிச்சு கொண்டு போறது, ராவணனை அழிச்சு சொல்ல, இந்த அவனுடைய வீரத்தை காமிச்சு என்ன ஆட்சி போறதுதான் அவருக்கு அழகுன்னு சொல்றான். அப்படி அவருடைய புஜபலா பராக்கிரமத்துல அவ்வளவு ஈடுபாடு பிராட்டிக்கு. என்றே பிரதமாச்சாரியான பிராட்டி இருந்தது. அதனால கண்மாரிகையாலே கல்லை எடுத்து ரட்சித்தான், நீர்மாரியாகில் கடலை எடுத்து ரட்சிக்கும் காணும் என்று பட்டர் அருளி செய்வார். ரொம்ப ஆச்சரியமான பட்டர் அவருடைய அனுபவமே ரொம்ப ஆச்சரியமான அனுபவம். அதுல கல்மாரிக வியாக்கியானம் பண்றா, இந்திரனுக்கு என்று படைக்கப்பட்ட உணவை ஆயர்கள் கண்ணபிரான் சொற்படி கோவர்த்தமலைக்கு இட, அது என் கண்ணபிரான் உண்டு விடவே கோபம் கொண்ட இந்திரன் கல்மழை பொழிந்தான். அதில் இருந்த ஆயர்களை காப்பதற்காக கோவர்த்தமலையே குடையாக பிடித்தான் கண்ணன். இந்திரன் கல்மழையை பொழியவே கல்லாகிய ஒரு மலையை எடுத்து குடையாக பிடித்து எடுத்தான். அவன் நீர்மழை பொழிந்திருந்தால் கடலையே குடையாக எடுத்து காத்திருப்பான் என்று அள்ளி செய்வாராம் பட்டர். எம்பெருமானுக்கு இதை கொண்டு இதைதான் செய்ய வேண்டும் நினைவு கிடையாது, சர்வசக்தனுக்கு செய்ய முடியாது எதுவுமே இல்லை என்பது பட்டர் கூறும் கருத்து. அந்த கலச கோஷ்டியில அந்த கலச கோஷ்டி அது ஒரு அழகா இருக்கும். அந்த பட்டர் காலத்துல இந்த பாசனம் சொல்லும் பொழுது ஒருத்தர் கேட்டார், ஏன் சுவாமி அந்த கல்மழைனாக்கா அதுக்காக மலை எடுத்து காப்பாத்தணும்னா வேற எதுவும் கல் எடுத்து கல்மாரி காத்தான்னு சொல்றாள் அப்படின்னா, அந்த பெருமானுடைய சக்தன் விஷயத்துக்கு அவனுக்கு தான் தெரியும். அவனுக்கு நியத்தியே கிடையாது, இத்த கொண்டு இத்தா பண்ணணும்னு நியத்தி கிடையாது. அப்போ கல் எடுத்தா பண்ணுவான், அப்போ நீர் எடுத்தா என்ன பண்ணுவான் அப்படின்னா சமுத்திரத்தையே எடுத்து ரட்சிப்பான் அப்படின்னு. அதனால இத எடுத்து இதால் தான் இப்படி பண்ணோட நியத்தி பெருமாள் விஷயத்துல கிடையாது. ஏன்னா அவன் சர்வசக்தன், அவன் சர்வஜன், அவனுக்கு எத்த கொண்டு எப்ப பண்றதுன்னு தெரியும். அதனால அவன் நீரை கொண்டு பண்ணான்னாக்க கண்டிப்பா சமுத்திரத்தையே எடுத்து பெருமாள் பொழிஞ்சிருப்பார். அதனால கல் எடுத்து கல்மாரி காத்தான், அது மேட்சிங் அப்படி மாதிரி, அந்த மேட்சிங் பிளவுஸ் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இது மேட்சிங், அது கல்மாரி காத்தான் அப்படின்னு சொல்லி சொல்ற. பட்டனுடைய அனுபவத்தை அங்க அழகா விவரணம் பண்றா. இத்தால் இன்னத்தை கொண்டு இன்ன காரியம் செய்ய கிடவோம் என்னும் நியத்தி இல்லை சர்வசக்தி என் கைக்கு. அதனால பெருமாள் ரட்சணம் பண்ணணும் அப்படி சொன்னா இப்படிதான் ரட்சிக்கணும்னு ஒரு நியத்தி கிடையாது. ஆனா தொய் ரட்சத்தை ரட்சகைக்க மண்ணேகி தொய்ச்சா அரட்சத்தை ரட்சகைக்க மண்ணேகின்ற ரீதியில பெருமாளுடைய சங்கல்ப நிச்சயமா காப்பாற்றுவார். அது எந்த பிரகாரத்துல காப்பாற்றுறது அவருக்கு தான் தெரியும். உன்னால் பிறரால் வந்த ஆபத்திலோ ரட்சிக்கலாவது, யாராவது ஆபத்து வந்தாதான் நீ ரட்சிக்கணுமா? இப்ப எனக்கு வந்து ஆபத்து வந்து பிறரால வரல. இந்த பரகால நாய்க்கு வந்த ஆபத்து இருக்க, அது வந்து யாராலையும் வரல, பெருமாளாலேயே வந்தது. என்ன யாரோ ஒருத்தன் அங்க இந்திரன் வந்து ஆபத்து பண்றான்னு சொல்றதுக்காக நீ போய் உபகாரம் பண்ற. ஆனா எனக்கு ஒன்னாலேயே வந்து ஆபத்து, அப்ப யார் வரணும்? இந்திரனா வருவான், நீ தான் வந்து என்ன காப்பாத்தணும். ஆக பிறரால் வந்த ஆபத்திலோ ரட்சிக்கலாவது, உன்னால் வந்த ஆபத்தில் ரட்சிக்கலாகாதோ. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன், இது வந்து ஆபத்து வந்து ஒன்னால வந்தது, அதுக்கு நீ தானே வரணும். ஏன்னா சர்வசக்தன் நீ. இப்போ அந்த விஷயத்துல இந்திரன் விஷயத்துல போனதுனாக்கா இந்திரன் அசக்தன், அவனுக்கு நீ போனது சரி, அங்க போய் காப்பாத்தினது சரி. ஆனா எனக்கு சர்வசக்தனான உன்னிடத்துல இருந்து ஆபத்து வந்ததுன்னா உனக்கு மேல்பட்ட சர்வசக்தன் யார் இருக்காங்க? எனக்கு இல்லையே, நீ தானே வரணும். ஆக உன்னால் வந்த ஆபத்தில் ரட்சிக்கலாகாதோ, கல்வர்ஷத்தில் அகப்பட்டவரே ரட்சிக்கலாவது. ரொம்ப ஆச்சரியமான பகுதா சந்த துக்க வரிஷினி அவிவேக கணாந்த திங்முகே பகுதா சந்தத துக்க வரிஷினி பகவன் பவதுர்த்தினே பதக்கலிதம் மாம் அவலோக அச்சுதா. ஸ்தோத்திரத்துல ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம். எம்பெருமான் ஞான சக்தியாதிகள்லாம் நிறைந்தவன், அச்சுதன், ஆசிரியர்களை ஒரு நாளும் கைவிடாதவன். அப்படிப்பட்டவன் இந்த சம்சாரம் எப்படின்னா விவேகம் இல்ல, மேகங்கள்ன்றது விவேகம் இல்லாத ஒரு தன்மையை, அப்படி விவேகமானது அப்படியே மூடின்னு இருக்கு. விவேகமே இல்லாத தெரியாதபடிக்கு மேகங்கள் வந்து மூடின்னு இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னாக்க எல்லாத்துக்கும் எந்த வழி போறதுன்னு தெரியல.
மேகம் வந்து மூடிடுத்துன்னா ஒரே இருளாதானே இருக்கும். எந்த திக்குல எங்கேயாவது கொஞ்சம் வெளிச்சம் இருந்தாலும் ஓஹோ இந்த திக்குக்கு போலான்னு தெரியும். இருளா வந்துடுத்துன்னா எந்த திக்கு போறாது சம்சாரத்துல அப்படி மூழ்கிட்டு இருக்கும். அந்த சம்சார தசையத்துல அது இருந்தாலும் பரவாயில்ல. மழை பெய்யுறது, மழை பெஞ்சா வெயில எவ்வளவு நாளும் தாங்கிக்கலாம். இந்த மழை ஒரு நாள் பூரா பெஞ்சதுன்னா என்ன மழை வேண்டி இருக்கு, இத்தனை நாள் ஜலம் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கான், அப்ப எப்படா மழை காத்துட்டு இருக்கான். இந்த ஒரு நாள் அடமழை பெஞ்சதுன்னா அது தாழ முடியல. அப்படி இந்த சம்சாரத்துல துக்கங்களை வந்து தாழவே முடியாது, துக்க வருஷமா போயிட்டு இருக்கு. விவேகம் இருந்ததுன்னா தப்பிச்சுடலாம். அந்த விவேகம் இல்லாத மேகங்கள் சூழ்ந்து அந்த மேகங்கள் வருஷமான துக்கமாகிற வருஷத்தை மழையை பெய்யுறது. எந்த திக்கு போறதுன்னு தெரியல. இப்படி ஒரு தன்மையை இருக்க. இதுல இருந்து எப்படி விடுபட முடியும்? பகுதா சந்த துக்க வருஷினி. பகுதா பல விஷயம், பகுதான்னா பல விதமாக. இதுல இருந்து இந்த நல்விலிருந்து எப்படி என்ன அது சர்வரட்சணம் எப்படி தான் முடியும் அப்படின்னு ஆளை வந்தா பெருமாட்ட பிரார்த்திக்கிறார். அவருக்கு விவேகம் இல்லையா, இப்படி எல்லாம் அனுபவிக்கிறார் பெருமாளுடைய. அதாவது இந்த பெருமாள் சர்வரட்சன்றத காமிக்கிறதுக்காக பல பிரகாரங்களா ஸ்தோத்திரம். என்ன இந்த மாதிரி எல்லாம் ஸ்தோத்திரம், அந்த வாங்மயம் இருக்க அது எப்படி வருது அவளுக்கெல்லாம். நமக்கு வந்து அந்த துக்க வருஷம், அது மழை இருண்ட மேகமானது, இருண்ட மேகம் என்ன பண்ணும் அப்படின்னா வெளிச்சத்தை மறைச்சிடும். அந்த மாதிரி அந்த இருண்ட மேகமானது நம்ம விவேகத்தை மறைச்சு விடுறது. அது இருண்ட மேகத்துக்கு நல்ல மழை பெய்யும். அதனால நம்ம விவேகம் இல்லாதனால துக்கங்கள், பல விதமான துக்கங்கள், இன்பம் நினைச்சுட்டு இருக்கோம், அதுவே துக்கமாக இருக்கு. திருஷ்டாந்தங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமான திருஷ்டாந்தங்கள். பகுதா சந்தத துக்க வருஷனி. சந்ததம் கொஞ்சம் கூட இடைவெளியே கிடையாது, தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அதுக்கு அழிவே எப்ப விழும் அப்படின்னா அவன் திருவடியில எப்ப சரணாதி பண்றோமோ அப்பதான் இதெல்லாம் போகும். அப்ப கூட அந்த நாம அனுபவிக்கக்கூடிய பாபங்களை அனுபவிக்கிறோம்னு எடுத்துட்டு இருக்குமே, அந்த பாபங்களை அனுபவிச்சுதான் ஆகணும். அப்படி பகுதா சந்தத துக்க வருஷினி என்கிற துக்க வருஷத்தில் அகப்பட்டாரு ரட்சிக்கலாகாதோ. நான் பற்ற துக்கம் இருக்க, உன்னுடைய விசேஷமான துக்கம், இதோட துக்கம் என்ன, இதுல இருந்து நீ காப்பாற்ற கூடாதா? ஒரு ஊரார் அகப்பட நோவுபட்டாலோ ரட்சிக்கலாவது. ஓஹோ, நீ ஒத்திதானே கஷ்டப்படுற, மீதி பேர்ல லோகத்துல சௌக்கியமா இருக்காளோ இல்லையோ, அதனால லோகத்துல இருந்தா கஷ்டப்பட்டதான், அதுல நான் ஒத்தன் அப்பதான் கஷ்டப்படுவியா, என் ஒத்தனுக்கு நீ பண்ண மாட்டியா, இப்படி எல்லாம் கேட்கிறா. அவ்வூராகப்பட்ட நோவை ஒருத்திப்பட்டார் ரட்சிக்கலாகாதோ. என்னுடைய ரட்சணத்துக்கு மலை, நீ அவளை காப்பதற்காக நீ ஒரு மலையை எடுத்த, அந்த மலையை ஒரு வாரம் தாங்கி இருக்கிய, அது மனசால நினைச்சா கூட சாகசமான காரியமா தோன்றது நமக்கு. அவனுக்கு அனாயாசமா இருக்கு. சித்திரத்தை நம்ம நேரம் சேவி கேட்டா கூட அனுபவத்துல சில காரியங்கள் அப்படியா. இப்போ சாதாரண ஒரு பிளைட்ல 295 பேர் போயிட்டா அப்படின்னு சொன்னா அந்த செய்தியை கேட்ட உடனே மனசு எப்படி படபடைக்கிறது. நான் வேணும் நேர பார்த்தோமா, நேர பார்க்கல, இருந்தாலும் அந்த நடந்த சம்பவத்தை நினைச்சா அவ்வளவு துக்கம் நமக்கு ஏற்படுறது. அந்த மாதிரி அவன் அந்த ஒரு வார காலம் அந்த கோபுரத்தை மலை எடுத்து தாங்கினான்னா அவன் செந்தாமரை கைக்கு எவ்வளவு நோய் ஏற்படும், அந்த பரிமளமான கை, மிருதுவான கைக்கு எவ்வளவு நோய் ஏற்படும். அது ஆழ்வார் பெரியாழ்வார் மாதிரி இருந்தா ரொம்ப கஷ்டப்பட்டு போயிரும் இல்லையோ. அவனுக்கு இதனால்தான் மங்களாசாசனம் பண்ணார் அவருக்கு, பெருமாளுக்கு. ஆக பல்லாண்டு பாடினார். அப்படிப்பட்ட நீ மாயை எடுத்து எனக்கு கஷ்டப்பட்டு காப்பாற்ற வேண்டாம், எனக்கு நீ நேரம் வந்து நின்றாலே போருமே, எனக்கு மலையை எடுத்துட்டு உன் உடம்பெல்லாம் வருத்திட்டு நீ பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு இவ்வளவு கெஞ்சரா. மலையை எடுத்த தோலை காட்ட வமையாதோ, நீ தோலை காமிச்சா போறோம், உன் தோளுலயே அந்த அல்லிமாதர் பூல்கனின் 1000 தோழன். எங்க போனாலும் நம்ம ட்ரெஸ் தான் நினைக்க வேண்டியதா இருக்கு. இப்போ பிரகிருத ஐசிகனுடைய திருநட்சத்திர மகோத்சவம் நடந்துட்டு இருக்கு. ஆடி நாளைக்கு மகம், அதுல 3 நாள் பாராயணம் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னா. அப்படி அங்க நேற்று உபன்யாசத்துல உபநியாசம் வந்து பல திவ்ய தேசங்கள்ல 12 மாசத்துக்கும் ஏற்பாடாயிருக்குன்றதையும் சொன்னார். இதெல்லாம் கேட்கும்பொழுது பண்ற கைங்கரனுடைய விசேஷம், உங்களுடைய பக்தி, ஒரு ஸ்ரத்த, இதெல்லாம் ரொம்ப கேட்கறதுக்கே மனசு சந்தோஷமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இது. ஆக அப்படிப்பட்ட
நீ தோலை மாத்திரம் காமிச்சா போறோம், நமக்கு ஆறுதல் ஏற்படுமே அப்படின்னு பிரார்த்திக்கிறா இந்த பரகால நாயகி. காமரபூமி இத்தியாதி காமரபூம் கட்சி ஊரகத்தா என்றும். அடுத்ததாக கல்லெடுத்து கல்மாரி காய்த்தான்றது அது விபவாவதாரம். காமரபூம் கட்சி ஊரகத்தான்றது அர்ச்சாவதாரம். ஒரு விபவாவதாரம், ஒரு அர்ச்சாவதாரம். அடுத்தது வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தா என்றது அர்ச்சாவதாரம். இந்த விபவாவதாரத்தை வெக்காவில் துயில் அமர்ந்த வேந்தது அர்ச்சாவதாரம். இப்படி ஒரு பாதி விபவாவதாரம். அடுத்தது எப்படி ஆச்சரியமா ஆழ்வார் அனுபவிக்கிறார். அக்காலத்தில் காமரபூமி அக்காலத்தில் பிற்பட்டாருக்கு முன்னை சர்வஸ்வதானம் பண்ணுகின்றோ திருவுருகத்திலே வந்து நின்றருளிற்று. பெருமாள் இந்த தேசத்துக்கு எதுக்காக ஏழணும்? அதுவும் இங்க எப்படி எழுதிருக்கார் அப்படின்னா, ஊரகன் சன்னதியில பெருமாள் உலகளந்தான் திருவடி ரொம்ப வருஷத்துக்கு மேல இருக்கும். ரொம்ப ஆச்சரியமான பெருமாள். அப்படி திருவிக்ரம அவதாரத்தை அப்படியே இங்க காமிச்சிருக்க. இது எதுக்காக? சாதாரணமா இருந்து நிழகோலத்துல இருந்து 4 திருப்புஜங்களோட 4 புஜங்களோட காமிக்கலாம், இருந்து சேவை காமிக்கலாம் இல்லையோ, இல்ல அபயஹஸ்தம் இந்த மாதிரி வரதஹஸ்தம் இப்படி எல்லாம் சேவை சாய்க்கலாம் இல்லையோ. இப்பயும் அந்த ஒரு கால கீழே ஊனி ஒரு கால் மேல தூக்கினாக்க அந்த திருவடி தான் நோகாதோ நமக்கு? எத்தனை நாளைக்கு அப்படியே நின்றுருப்பேன் பெருமாள் அர்ச்சாவதாரத்துல நோகாதோ அப்படின்னா அன்னைக்கு சேவிக்கலையோ நீங்கள்லாம் பெருமாளுடைய காருண்யம் எப்படி பாருங்க. அன்னைக்கெல்லாம் நீங்க சேவிக்கலையோ, இப்போ அன்னைக்கு சேவிக்காதவா இப்போ அது இன்னும் எத்தனை சந்ததிகள் இந்த லோகத்துல பிறக்க போறது? அவ எல்லாரும் சேர்ந்து இந்த திருவடி தாண்டா அங்க பரமத்துக்கு கொண்டு போற திருவடி. என் திருவடி என்னுடைய திருவடியில சேவிச்சானாக்க ஆசிரிச்சானாக்க உன்னை அப்பயே கொண்டு மேல கொண்டு சேர்த்துருவேன். அதனாலதான் ஒரு திருவடியை கீழே வச்சிருக்கார் நீ சேவிக்கிறதுக்காக. நீ சேவிச்ச உடனேயே நீ எப்ப பிரார்த்திக்கிறியோ இப்பயே என்ன கூட்டின்னு போனா கூட போகிறது தெரியாது, இன்னொரு திருவடியால உன்னை மேல ஆசின்னு போவேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக பெருமாள் சேவை காத்துன்னு இருக்க. அதனால இந்த திருவடி தான் எல்லாருக்கும் உபாதேய தமம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக இந்த திருவடியினுடைய ஒரு போக்கியத்தையும் அதனுடைய பெருமையும் காமிக்கிறதுக்காக பெருமாள் அப்படியே எழுந்தருளி இருக்கார் அந்த திவ்ய தேசத்துல. அத இப்ப இருக்கிறவாலும் சேவிக்க முடியாது அதுக்காக. அதனால திருவடி அன்னைக்குதான் நான் எல்லாருக்கும் தலையில திருவடி வச்சேன்றது கிடையாது. இப்பவும் எல்லார் திருவடியும் இந்த திருவடிக்கு எல்லார் தலையிலையும் இந்த திருவடியானது நிச்சயமா சேரும். நீங்க இங்க என் திருவடி அடை அப்படின்னு சாய்கிற. ஆக அக்காலத்தில் பிற்பட்டாருக்கு எந்த காலத்துல வாமனாவதார காலத்துல இருந்தாலே அவளுக்கு பிற்பாடு வந்தவாளுக்கும் முன்னை சர்வஸ்வதானம் பண்ணை அந்த திருவிக்கிரம அவதாரத்துல எல்லாருக்கும் தலைவலி திருவடி வச்சனும் இல்லையோ, சர்வஸ்வதானம் எல்லா தலையிலும் திருவடி வச்சேன். பண்ணுகை கன்றோ திருவுரகத்தில் நின்றருளிற்று. அதனால அன்னைக்கு எல்லாரும் பண்ண இல்லையோ அத்த ஞாபகம் வச்சுட்டு அதே கருணையோட நீ இப்ப வந்திருக்க. திருவுரகத்தில் திரைவிக்கிரம பாதன வேஷத்தோட நிற்க கிருஷ்ணன் நின்றானாக பேசுவானே நின்னில். நீ கல்லெடுத்து கல்மாரி காய்த்தான்னு சொன்னது யாரு? கிருஷ்ணனை பத்தி. அப்ப கிருஷ்ணனை பத்தி சொல்லிட்டு திடீர்னு திருவிக்கிரமனை கொண்டு வந்து நீங்க சொல்ற. இது என்ன? கிருஷ்ணனை சொல்லிட்டு ஏன் திருவிக்கிரமனை சொல்ற நீ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அப்படின்னா கிருஷ்ண ஏன்னா இந்த பாசுரத்தை சொல்லச்சே கல்லெடுத்து கல்மாரி காத்தா என்றும் அப்படின்னு ஒருத்தனை சொல்லிட்டு காமருவும் கட்சி ஊரகத்தா என்றும் அப்படின்னா கல்லெடுத்து கல்மாரி காத்தது பிரசித்தம் கிருஷ்ணன். அது இன்னைக்கும் அவனுடைய அவதாரங்களையும் அவதார சேட்சித்தங்களையும் கண்டு உருகாதவா கிடையவே கிடையாது. இது இன்னும் திருவிக்கிரம அவதாரமானது என்னைக்கோ நடந்தது, எங்கேயோ நடந்தது, எப்பயோ நடந்தது. அது கொஞ்சம் மறந்து போச்சு கிருஷ்ண அவதாரத்துல. ஏன்னா நம்மாழ்வார் கலியுகத்தை அவதரிச்சு கிருஷ்ணனுடைய அவதாரங்கள்லாம் ரொம்ப அவனுடைய சௌலபியத்தெல்லாம் நிறைய பறக்க பேசியிருக்க பிரபந்தங்கள்ல. அப்படி இருக்கும்பொழுது அனுசந்தானம் பொழுது கிருஷ்ணன் தானே கண்ணில் நிக்கிறது எல்லாருக்கும். அதனால முதல் லைன்ல கிருஷ்ணனை சொல்லிட்டு அப்படிப்பட்டவன் திருவுரகத்திலே திருவுரகத்தா என்னும் அப்படின்னு அவனைதான் சொல்றான். நீ நினைச்சுண்டா
அதுக்குள்ள கேள்வி கேட்கிறா. கிருஷ்ணன் நின்றானாக பேசுவான் நிக்கிறதோ தைவிக்கிரம பிரதான வேஷத்தோட நிக்கார். யாரு? உலகளந்தான். கிருஷ்ணன் எப்படி சொல்ற அப்படின்னா, வரையறாதே எல்லாரையும் தீண்டுகையும் தன் பேராக காரியம் செய்கையும் இரண்டு அவதாரத்துக்கும் நிரூபகமாய் இருக்கையாலே. இந்த கிருஷ்ணாவதாரத்துல பெருமாள் யாரோட பழகல? அந்த ஆயப்பாளையர் கோபியர்கள், அங்க இடையர்கள், இவாளெல்லாம் கலந்து பரிமாறல. பிரம்மா எல்லா வீட்டுல பசுக்களை எடுத்துன்னு போட்டான். பெருமாள் எல்லார் வீட்டுக்கும் பசுவா இருந்து அந்த பசுக்கள் இல்லைன்ற ஒரு வருத்தமே இல்லாதபடி பண்ணான். ஒரு நாள்ல 2 நாள் இல்ல, பல மாசங்கள். அதுக்கப்புறம் அவனே பிரம்மாவே வெக்கப்பட்டு அவனை அபராட்சாபனம் பண்ணிட்டு எல்லாம் கொண்டு திருப்பி கொடுத்தான். இதெல்லாம் கதையில இருக்கு இல்லையா? அப்படி எம்பெருமான் அர்ஜுனனுக்கு எவ்வளவு உபகாரம் பண்ணிருக்க. அவன் குதிரையெல்லாம் குளிப்பாட்டி விட்டுருக்கானே, இவ்வளவு சௌலபியம் இருக்கானே. நீ குதிரைக்கு நீ குளிப்பாட்டு சொன்னா இவனே எல்லாத்தையும் பண்ணான். அதுக்கு தீர்த்த ஒண்ணா உடனே அம்ப விட்டு அங்க தீர்த்த வரும்படியா பண்ணி அதுக்கு தீர்த்த பானம் பண்ண மாட்டான். இப்படி எல்லாம் அவனுடைய சௌலபியம் இருக்கு. அதே மாதிரி திருவிக்கிரம அவதாரத்துல யாருமே பிரார்த்திக்காத எல்லாருடைய அவதாரம் எடுத்ததோ மாவலியினுடைய கர்வத்தை அடக்கிறதுக்காக. ஆனா திருவடி எல்லாருடைய தலையிலையும் வச்சு உபகாரம் பண்ணார. இதுல 2 பேரும் ஒத்துமை இல்ல, அபேட்சிக்காமையே. அதே மாதிரி கண்ணனும் யாரும் அபேட்சிக்காம எல்லோருடையும் கலந்து பரிமாறினான். அந்த மாதிரி அதுல 2 பேருக்கும் சாமியம் உண்டு. எல்லாரையும் தீண்டுகையும் தன் பேராக காரியம் செய்கையும் 2 அவதாரத்துக்கு நிரூபகமாய் இருக்கையாலே தத் சாமியத்தை பற்ற அபிண்ணமாக பேசா நிற்பவர்கள். அதனால அபிண்ணமாக ரெண்டுத்தையும் வேற வேறன்னு பாக்குறது கிடையாது. 2ம் ஒண்ணுதான். அவன் உலகம் தானா தேவை இருக்கான். ஆனா அவன் பண்ற அந்த பரம காருண்யத்தையும் அவனுடைய காருண்யத்தையும் சௌலபியத்தையும் பார்க்கும்பொழுது கிருஷ்ணனும் ஒண்ணுதான், அவரும் ஒண்ணுதான். அதனால அவள் உடனே கிருஷ்ணையே நினைச்சிட்டு உலகம் பெரும் சொல்றார். காமரூபம் கட்சி ஆதரிக்கப்படுவதாய் தரிசனீயமாய் இருக்கை. ஒரு திவ்ய தேசம் அப்படின்னா அது அந்த திவ்ய தேசத்துக்கு ஒரு அழகு. அந்த இங்கேருந்து கிளம்பிச்சே அந்த திவ்ய தேசத்துக்கு போறோம்ச்சே நமக்கு மனசுல சந்தோஷம் உண்டாகும். என்ன அந்த சந்தோஷத்துக்கு அதுக்கப்புறம் இறங்கின உடனே ஆஹா பெருமாள் சன்னதி கிட்ட வந்துட்டுமே. அப்புறம் பெருமாள் சன்னதி நேரம் போனோடனே சரி அது இன்னும் சன்னதிக்கு போல இன்னும் சந்தோஷம். இப்படி மேலும் 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 பக்தியானது பெருகின்னு போயிட்டே இருக்கு. சந்தோஷம் தரிசனீயமா கண்ணுக்கு ரம்யமா இருக்கும். போக்கியங்களாலும் போக்கியம்னா அந்த பெருமாளுடைய ஒரு சன்னதி அமைப்பே அழகா இருக்கும், போக்கியமா இருக்கும். அதை தவிர அதுல இங்க இருக்கிற சோலைகள், அங்க துளசி தோட்டங்கள், புஷ்ப தோட்டங்கள், அது அங்கங்கே இருக்கிற நந்தவனங்கள், இப்படி எல்லாம் பெருமாளுடைய விபூதி மொத்தமே ரொம்ப போக்கியமா இருக்கும். போகபரணங்கள் சமிருத்தமான காஞ்சிபுரம் என் கை. அதனால அந்த திவ்ய தேசமானது பல விதத்திலையும் சமிருத்தமா இருக்கு. திருப்பதிகளால் சமிருத்தமாயிருக்கையாலே போக்கியங்களால் சமிருத்தமான தேசம் என்கிறது. திருப்பதிகள்னா அது ஒரு சமிருத்தி உண்டு. அதுக்கு என்ன இப்ப போனா புள்ளப்புதுங்குடின்ற போற திவ்ய தேசங்கள்லாம் போனா ஏகாந்தமா இருக்கும், ரம்யமா இருக்கும். ஆனா என்னடா காஞ்சிபுரத்தை சேவிச்சுட்டு அங்க பக்கத்து திருக்குழந்தை சேவிச்சா கூட ஒரு பெரிய ஊரா இருக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து உப்பிலிப்பன் சந்தைக்கு வந்தா அது சின்ன ஊர், இருந்தாலும் ரொம்ப ஆச்சரியமான ஊர். அந்த சன்னதி வீதியும் அது பிராகாரமும் அது ஆச்சரியமா இருக்கும். அங்கேருந்து புள்ளப்புதுங்குடிக்கு வந்தா ரொம்ப ஏழ்மையா இருக்கும், ஆனா ரம்யமா இருக்கும். ஆக அதுக்கு அந்த திவ்ய தேசங்கள் ரம்ய தரிசனீயத்துக்கும் போக்கியத்துக்கும் போகோபரணத்துக்கும் குறைவில்லாம பெருமாள் எழுதியிருக்கார். ஆக போகோபரண சமிருத்தமான தேசம் என்கிறது பரமபதத்துக்கும் ஏற்றம் இதுவே இரே. அதனால இங்கே எப்படின்னா பரமபதத்துக்கும் அங்க ஏற்ற எது போக்கிய போகோபகரண போகஸ்தான ரூப அப்படின்னு சொல்லி அங்க வைகுண்டகத்துல அடிக்கின்னு போறாரோ இல்லையோ பாஷிகாரர், அந்த மாதிரி போகத்துக்கு குறைவே கிடையாது. அதனாலதான் அதெல்லாம் திவ்ய தேசங்கள் சொல்லப்படுறது. விமுகருக்கு சுலபமான திருவடிகள் ஆற்றாமையோட எனக்கு துர்லபமாவதே. விமுகர் அன்னைக்கு அந்த திருக்கிரமாவதாரத்துல தலை எல்லா தலையிலையும் காலை வச்சாரு, திருவடி வச்சார. அதுல பெருமாள் நாம சேவிக்கணும் அப்படின்ற எண்ணெய் இல்லாதவா தலையில கூட திருவடி சம்பந்தம் ஏற்பட்டிருக்கு. அப்படி விமுகர் பகவத் விமுகர்களுக்கு கூட அந்த திருவடி கிடைச்சிருக்க. நான் எப்பவுமே சதா சர்வகாலம் ஒன்னையே நினைச்சுட்டு வாடின்னு இருக்கேனே,
எனக்கு அது துர்லபமா, எனக்கு இப்ப அது துர்லபமாயிடுச்சு. துர்லபம் ரொம்ப ஆனந்த அனுபவம். சில சமயம் பார்க்கும்பொழுது ரொம்ப மனசு சமமா இருக்கு. அதாவது ஐயங்கர் 18 வருஷம் மாலவன் பக்கத்திலேயே இருந்து திருவாரெல்லாம் பண்ணு ரொம்ப ஆச்சரியமா அப்படின்றார். கடைசியில ஒரு 2 வருஷத்துல பெருமானுடைய ஒரு இது ஏதோ முடிஞ்சு சக்திக்கு ஏற்ப திருவாரணம் பண்ணியாச்சு தவிர அந்த பூர்ணமா அனுபவம் இருந்து அந்த சுயேட்சையா பண்றதுக்கு ஒரு அழகு அது கொஞ்சம் குறைஞ்சு போச்சு இல்லையோ, அதனால அது துர்லபமா போயிடுது. இது நம்ம பிராகிருதத்துல இருக்கிறது, அந்த பிராகிருத சரீரத்தை கொண்டதுனால இதெல்லாம் ஏற்படுறது. ஆனா ஐயங்கருக்கு உள்ளுக்குள்ள ஆழ்வாரனுடைய அனுபவங்கள் அப்படியே இருந்திருக்கு. அதனால அது துர்லபம். ஒரு சமயத்துல சமிருத்தியா இருந்தது, அது நமக்கு துர்லபமாறுது. அந்த தசை தான் இங்க பரகால நாயகிக்கு அந்த தூளிதானம் தான் பிராதேசிகமாய்த்தான் ஆறி இருக்கிறனோ அக்காலத்தில் பிற்பட்டாருக்கு உதவ வந்து நிற்க அக்காலத்துக்கு பிற்பட்டேன் என்று ஆறி இருக்கிறேனோ. ஒன்றில் அவதாரங்களை செயல் அனுபவிக்கிறார், ஒன்றில் திருப்பதி செயல் அனுபவிக்கிறார், கலசையாயிட்டு அனுபவிக்கிறது. இந்த பக்தி இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். இதை நாம அடுத்த வாரம் ஸ்ரீமத் ரங்கசடாரி சம்யவரா லப்தாகமாந்தத்வயம் ஸ்ரீமத் வீரரஹூத்வஹாந்த சரசித் பாதார விந்தாஸ்யம் ஸ்ரீமத் வேதவதம் சதேசியதே காருண்ய வீக்ஷாஸ்பதம் சேவே ரங்கதுரீன சாதனவதம் நாராயண யோகினம் வேதாந்த தேசிகதீந்திர கடாட்சலப்தத்ரய்யந்த சாரமணவத்யகுடம் புதாகிரியம் நாராயணாதேதுர்விகிருபாபிஷிக்தம் ஸ்ரீ ரங்கநாதேசேகரம் ஆශ්‍රයාமஹ ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ சுமதிவ்ய பாதுகா சேவக ஸ்ரீமஞ்சடோப ஸ்ரீ நாராயணேந்திர மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே சிவஞ்சடோப ஸ்ரீ ரங்கநாதேதீந்திர மகாதேசிகாய நமஹ.